ஏக்கா யோசனை நீங்க 2 பேரும் சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கட்டிலு அது எப்படி நான் வெளிச்சம் வந்துச்சு? ஆனா எனக்கு தெரிஞ்சது கொடக்குள்ளதான் அந்த நிலா இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வாங்க. சரி பாட்டி. பாட்டி பார்த்தா திட்டுவாங்க, எல்லாரும் கிளம்புங்க. மீனா, நாங்க அப்புறம் வந்து கேட்டுக்கிறோம். எனக்கு வெக்கமா இருக்குங்க. அப்படியே அந்த வெக்கப்படுற முகத்துக்கு காட்டு. சரி, அவன் சொந்த ஊரை பார்க்க போயிட்டானுங்க. அதுவும் சரிதான்டா. இந்த பொங்கல் நாள் அதெல்லாம் நிம்மதியா தூங்குனேன். ஆமா, இன்னைக்கு ஏதோ தோப்பு. மீனா, கூடத்துல வச்சிருந்த நெல்லு முட்டை எங்க காணோம்? அப்படி என்ன சீமையில இல்லாத ஆளு வரான்னு நானும் பாக்குறேன். மீனா, அவதான் செய்யணுமா? இல்லத்த ரோகிணியோட நீ எங்கேயும் சுத்த போலையா? இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விளக்குமாறுன்னு எழுதி சொல்ற. ஐயோ அத்தை, வெல்கம்னா நல்வரவு. வாசல்ல இவ எழுதிட்டாலும் இதே நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்த. என்ன வெளியில எல்லாத்தையும் அங்கங்க போட்டு வச்சிருக்க? இப்படி போட்டு வச்சா வர்றவர் என்ன? மாமாவா? ஐயோ, ரோகிணியோட மாமாங்க. புலி வருதுங்கிற கதையா நீ? ஏய் நமக்கு இப்படியே இருந்து பழகிடுச்சு. அவங்க ஊர்ல மலேசியால இருந்தா வராரு. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரிதான் இருக்குமா? ஆமா, இவன் போய் பாத்துட்டு காஃபி தரல. மீனா, இன்னும் காஃபி குடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்றியா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஏய், நீயும் சேர்ந்த இவ்வளவு நேரம் தூங்குன? அத்தை, அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல. இல்லன்னா போட்டு எடுத்துட்டு வரேன். பல்லு விளக்கிட்டு வந்து குடிக்க கூடாதா? பெட் காஃபி காலையில எந்திரிச்சோன்னா முதல்ல பல்லு விளக்குங்கடா. பொம்பளை பிள்ளை நேரம் குளிச்சு முடிச்சிருக்க வேண்டாம்? என்னடா கரைச்சி எடுத்து வை. சரிங்க. எதுக்கு? அதானப்பா. அதான் டேய், நான் ரோகிணி மாமாவுக்காக சொன்னேன்டா. இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி டான்சஸ் எல்லாம் வர வச்சிடலாம். ஏங்க, அவனு சும்மா இருக்க சொல்லுங்க. மீனா, நீ நேத்துல இருந்து இவ தொல்லை தாங்கவே முடியல. உங்க மாமா கல்யாணமாயி வந்ததுல இருந்து நீ செஞ்சதில்ல. மீனா, 9 மணிக்கு இவருக்கு மோர்ல சூப்பரா இருக்குப்பா, நான் வாங்கி தரேன். ஓகே. எந்த பஸ்ல வராரு? ஐயோ ஐயோ பாத்தி, ஏர்போர்ட்ல இருந்து இங்கே வரணும்ல. அவர் ஏன் பஸ்ல வராரு? அவர் கார்ல வருவாரு. ஆமா, இவர் பாக்குறவர் பெரிய தொழிலதிபருங்க. குளத்தங்கரை ஒரு இடத்துல அடங்கி உட்காரு. எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. டேய் மனோஜ், நீ திருமுனையில போய் நில்லு. எதுக்குமா? இவங்க வேற வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆளு வருவா. இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு செல்ஃபி எடுப்போம். இருக்கீங்களா? ஐயா, அதெல்லாம் நான் என் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டேமா. நான் ராத்திரியே கிளம்பி ஒரு 8 கிலோமீட்டர் வந்தேன்னா நீ சொன்ன ஊர் வந்துடும். அப்புறம் ஏன் இன்னும் வராம? மணில இருந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.